50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இருக்காங்க நம்ம கூட. பத்திரிகையாளர்கள் தாவேக்காவை முன்னாடி கையாண்ட விதம், இப்போ அவங்க கையாண்டுட்டு இருக்க விதம், இது குறித்தெல்லாம் பேச போகிறோம் நாம. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். ஓகே, மீடியாவினுடைய செயல்பாடுகள் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார். எப்படி வந்து தாவேக்கா அவங்க அணுகுனாங்க, இல்லை கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஜாப்லேருந்து கொஞ்சம் தள்ளி போய் ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு. இப்போது போஸ்ட் இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகாக சார், நேற்று இந்த மீட்டிங் நடந்ததெல்லாம் வந்து செய்தியாக வந்துச்சு. ஆனால் பழையபடி வந்து உடனே அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதோ, லைவில் பாட்டு போடுறதோ, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அப்படியே குறைஞ்சதை பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு மாதம் கழித்து வந்து விஜய் வந்து அவங்கள சந்திக்கிறாரு, பேசுகிறாரு அப்படின்றதுல செய்தி ஒன்றும் இல்லை, கேட்சிங்கான செய்தி ஒன்றும் இல்லை. இவர் உடனடியாக அவர் போயிருந்தாருன்னா அது வந்து செய்தி. நீங்கள் ஒரு மாதம் முடித்து அவங்கள கூட்டு வர சொல்லி, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இவர் வந்து இடையில அவர் என்ன செய்தி கசிய விட்டாங்கன்னா, இவர் கரூருக்கு போகிறாரு, ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாத்தையும் வரவழைப்பார் அப்படிலாம் பேசுகிறாரு. கரூர் எஸ்பிகிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காரு. அந்த பெர்மிஷன் என்னெல்லாம் கேட்டிருக்காருன்னு சொன்னால், க்ரீன் காரிடார். நீங்கள் பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ போனாங்கன்னா ரோட்டையே காலி பண்ணிவிட்டு இவங்க மட்டும் போவாங்க இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது, கரூர் கல்யாண மண்டபத்தில் ரசிகர்கள் யாரையும் உள்ளே விடக்கூடாது. ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து யாரும் வந்து அசம்பிள் ஆகக்கூடாது இப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கக்கூடியவங்களுடைய மனநிலை வந்து என்ன? தப்பித்தவறி ஊடகங்கள் அங்கே வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து ஒருத்தர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னு வைங்க, விஜயால் அதை வந்து எதிர்கொள்ள முடியாது, அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ரெண்டாவது, அவர் கௌரவ குறைச்சல் ஆயிரும். இதை கட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மீடியா வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. நேற்று மாமல்லபுரம் ரெசார்ட்லேயும் அதே தான். மீடியாக்கள்லாம் வந்து கேட்டில் தான் இருக்குதே தவிர உள்ளே எந்த மீடியாவையும் வந்து அனுமதிக்கலை. இது ஒரு சிக்கல். இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு நடந்த போது ரஜினி வந்து பார்க்க போகிறாரு. ரஜினி வந்து பிஜேபி ஏடிஎம்கே ஆதரவான ஸ்டாண்டில் தான் வந்து போகிறாரு. அங்கே ஒரு பையன் வந்து பெட்டில் படுத்துருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது பையன் அழகாக கேட்குறாரு, யார் சார் நீங்கள் அப்படின்னு. ரஜினினா யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் சினிமாலாம் நடிக்கிறேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறார். இது வந்து ரஜினிக்கு வந்து ஒரு கொலவெறி கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. பெரிய வைரல் வேறு ஆயிடுச்சு. ஆமாம், நம்மளை போய் யாருன்னு கேட்டார நேராக வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி என்ன சொல்கிறாரு, இது வந்து தீவிரவாதிகளுடைய சதி, இந்த தீவிரவாதிகள்லாம் உள்ளே பூந்து கலவரம் பண்ணி இது பண்ணிட்டாங்க, அவங்கள தான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பேசினார். பின்னாடி அருணா ஜெகதீசன் ஆணையம் நடந்தபோது ரஜினி வந்து கூப்பிட்டதுக்கு நான் சும்மா தெரியாமல் பேசிட்டேங்க, அப்படிலாம் எனக்கு தகவல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஜகா வாங்கிட்டார். இதுதான் வந்து இவர்களுடைய அப்ரோச்சு. அதனால் ஊடகங்கள் முன்னாடி உண்மை வெளியே வந்துடும். பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, பெருசாக இல்லைன்னா ஒரு சின்ன ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டா கூட அது அந்த கல்ட்டு ஃபிகரை வந்து டைல்யூட் பண்ண மாதிரி ஆயிரும். விஜயோட அந்த பிம்பத்துக்கு வந்து ஒரு குறை மாதிரி ஆயிரும். அதனால் இவர்கள் எந்த காலத்திலையும் ஊடகங்கள் வேணால் விஜய்ன்னு சொல்லிட்டு போகலாமே தவிர அவர்கள் ஊடகங்களை மதிப்பதாக இல்லை. அதாவது அவ்வப்போது நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு வந்து அவர்கள் வந்து செய்தியோ பத்திரிகை செய்தியோ அனுப்புகிறதாக வந்து இல்லை. அதனால் ஊடகங்கள் இந்த ஒரு மாதத்தில் நடந்ததை பார்த்துக்கிட்டு இனிமேல் இவங்களை காமிச்சு என்ன ஆக போது, ஒன்றும் ஆகலை, இதை காமிச்சா வந்து ஒருவேளை நெகட்டிவாக தான் போக முடியும், அதனால் பாசிட்டிவாக வந்தால் காமிக்கலான்னு கூட சில நிறுவனங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கலாம். அதனால் கூட தவிர்த்துட்டாங்களோ என்னன்னு தெரியல. ரெண்டாவது, பொதுவெளியில் இந்த விமர்சனங்கள் வந்து 100க்கு 100 மக்களால் பேசப்படுது. சமூக வலைத்தளங்கள்லையோ நீங்கள் ரசிகர்களை விட்டுருங்க, விஜய் ரசிகர்கள் அல்லாத பெரும்பான்மை மக்கள் அனைவரும் ஏன் இந்த ஒரு மாதத்தில் வந்து விஜய் போகலை, இந்த கருத்து உருவாயிட்டதுனால இந்த கருத்துக்கு எதிராக வந்து மீடியா வந்து இந்த செய்திகளை திணிக்க முடியலை. அதனால தான் நேற்று ஊடகங்கள் அடக்கி வாசிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஓகே சார், ஊடகங்கள் அப்படின்னு நம்ம வந்து பறந்துபட்டு சொன்னாலும் இதில் குறிப்பிட்ட ஒருத்தருடைய பெயர் வந்து அடிபட்டு சார். புதிய தலைமுறையின் எடிட்டர் திரு சமஸ் அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. அந்த நிறுவனம் இதை எடுத்து லைவ் போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. கொஞ்சம் கேப்ஷன்ஸ்லாம் கேட்சியாக அவங்க போட்டது உண்மைதான். ஆனால் திடீர்னு வந்து அவருடைய பேரை குறிப்பிட்டே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு இது ஒரு சர்ச்சையாச்சுல்ல சார். அவர் டார்கெட் செய்யப்பட்டாரா இல்லை அந்த விமர்சனம் சரியா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த பெரிய கார்ப்பரேட்டு சேட்டலைட் டிவி சேனல்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செய்தி, அவங்களுடைய பார்வை, கண்ணோட்டம், பெர்செப்ஷன் எல்லாமே எந்த கட்சிக்கு ஆதரவு எதிர் அப்படின்றதை வைத்து அவங்களுடைய எடிட்டோரியல் முதலாளிகள், நிர்வாகம் அவங்க தான் வந்து முடிவு செய்கிறாங்க. இப்போ புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுக்கு எதிரான இந்த சக்திகள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா வளர்த்து விடலாம். ரெண்டாவது, அவர் பாரிவேந்தர் பச்சைமுத்து வந்து இதில் தானே இருக்கார், பிஜேபி அலையன்ஸில் தான் வந்து இருக்கார். அப்போ நேச்சுரலாகவே அவங்க வந்து வெளியே ஒரு நடுநிலைமையும் போல் காமித்து கொண்டாலும் உள்ளூரை வந்து அந்த பிஜேபி ஆதரவு என்பது வந்து இருக்குது.
அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் விஜய் இப்போ விஜயை வந்து பிஜேபியை விரும்புதா இல்லையா? விஜய் வந்து கரூருக்கு போனதுலேருந்து எடப்பாடியும் நயனா நாகேந்திரனும் அண்ணாமலை மற்ற பிஜேபி தலைவர்கள் மட்டும்தான் விஜய்க்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட நயனா நாகேந்திரன் என்ன பேசுகிறாரு, விஜய் வந்து கரூருக்கு போனால் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால தான் அவர் அங்கே போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு வந்து பேசுகிறாரு. விஜய்க்கு எப்படிங்க உயிருக்கு ஆபத்து இருக்க முடியும்? ஆனானப்பட்ட நம்ம ராகுல் காந்திக்கு வந்து அவர் Z+ செக்யூரிட்டியில் வந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா கொல்லப்பட்டிருக்காரு, அவங்க பாட்டி கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்திரா காந்தி. இப்படிலாம் இருந்தும் ராகுல் காந்தி சகஜமாக வந்து கடைகளுக்கு போகிறாரு, 2 வீலர் ஒர்க் ஷாப்புக்கு போகிறாரு, கடலில் மீனவர்களோடு வந்து போகிறாரு, மக்களாக கலந்து போகிறாரு, பாத யாத்திரை போனார் பாரத் ஜோடன்னு சொல்லி. இப்படி இருக்கும்போது விஜய்க்கு எங்கேருந்து ஆபத்து வரும்? அப்போ விஜயினுடைய கோழைத்தனத்தையும் ஒரு சின்ன பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு தலைமை பண்பு இருக்கிற வரையும் பூனை 66ன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கல்ட்டு ஃபிகராக உருவாக்குனது வந்து ஊடகங்கள். அப்போ புதிய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டை எடுக்கும்போது அதுக்கு பொருத்தமான ஒரு நபராக வந்து சமஸ் அதில் போய் சிக்கிறார். நீங்கள் சமஸை மட்டுமே இதில் குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய எடிட்டோரியலும் அந்த திசையில் தான் வந்து இருக்குது. அதை இன்னும் கிரியேட்டிவாக எப்படி கொண்டு போகிறது, இன்னும் எப்படி ஹைப்பை வந்து ஏற்படுத்துறது? ஒன்றும் இல்லைங்க, விஜய் வந்து அந்த வேனில் போகிறாருன்னு சொல்லி பாட்டை போடுறாங்க. உங்கள் விஜய்னா வாரண்ணா, உயிரெடுக்க வாரண்ணான்னு அந்த பாட்டை வந்து திரும்ப திரும்ப வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியா எந்த செய்தி தொலைக்காட்சியாவது போடுமா? அப்போ அதில் வந்து சமஸோட பங்கு இருக்குது. இல்லை சார், பொதுவாக நிறுவனத்தை சொல்லுவாங்க. இப்போ இந்த நிறுவனம் இப்படி இருக்குது, இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இந்த நிறுவனம் வந்து இந்த கட்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைப்பாங்க. பட் பர்டிகுலராக ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு கரு பழனியப்பன் அவர்கள் தான் பின் பாயிண்ட் பண்ணுறாரு. முதல்ல வேற ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு. அதுலேருந்து வந்து குறிப்பிட்ட அவருடைய பேரை பிடிச்சிக்கிட்டாங்களே, அதுதான் வித்தியாசமாக இருக்குன்ற. நிறுவனத்தை தாண்டி ஒரு தனி மனிதராக இல்லை, 2 பேருக்கு பங்கு இருக்குங்க. நிறுவனத்துக்கும் பங்கு இருக்குது, சமஸுக்கும் பங்கு இருக்குது. சமஸ் வந்து ஆசிரியர் நினச்சா அவர் இப்போ டே டு டே அந்த ரொட்டீன் இதில் வேலைகளில் வந்து நிர்வாகம் தலையிடாது. நிர்வாகம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு இதை போட்டு வச்சுக்கோம். நம்ம இதனுடைய கொள்கை வந்து இதுதான், இந்த கட்சிகளை ப்ரமோட் பண்ணணும், இந்த கட்சிகளை வந்து நம்ம வந்து மதிப்பிழக்க வைக்கணும், ஸ்டாண்டை மட்டும் சொல்லிடுவாங்க. அதுக்கு உள்ளே பூந்து விளையாடுறது உங்கள் சாமர்த்தியம். அது சமஸ் உள்ளே பூந்து ரொம்ப விளையாடிட்டாருன்றதுனால தான் சமூக வலைத்தளங்களில் வந்து இவ்வளவு கண்டனமும் விமர்சனங்களும் அவரை நோக்கி வந்திருக்கு. இப்போன்னு இல்லைங்க, சமஸ் நீங்கள் வந்து அந்த ஹிந்து தமிழ் திசையில் வேலை பார்த்ததாக இருக்கட்டும், அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய நடுப்பக்க கட்டுரைகள் எல்லாமே வந்து அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்வதாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அந்த சின்ன பிரச்சனையாக டீல் பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு பெரிய தத்துவஞான விளக்கம் சொல்லுவார். இப்போ விஜய் பிரச்சனைக்கு என்ன சொல்கிறாரு, 41 பேர் இறந்து போனதுக்கு இது நமக்கு மீடியாக்களுக்கு குற்றம் இல்லையா, பொதுமக்களுக்கு குற்றம் இல்லையா, எந்த பிரச்சனை நடந்தாலும் பொதுமக்களுக்கு இதில் பங்கு இல்லையா, இப்படி தான் அவர் வந்து கேட்பார். இப்போ கரூரில் வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் வந்து விஜய் லேட்டாக வந்தார், அவங்க எந்த வசதிகளையும் செய்யலை, மக்களுக்கு ஏற்பாடு செய்யலைன்றதான் வந்து உண்மை. அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் காரணம்னு சொல்லி அதை டைவெர்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இதில் வந்து சமஸோட ரோல் வந்து அதிகமாகவே இருக்குது. அவர் அந்த புதிய தலைமுறையில் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், அதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்களை வந்து பேசுகிறாரு. மற்ற விஷயங்கள்லாம் இதற்கு வந்து நேரடியாக காரணம் இல்லை, அப்படியே காரணம்னு வச்சுக்கிட்டா கூட அது 9வது காரணம் 10வது காரணத்தில் தான் இருக்குது. முதல் 5 காரணங்கள் யார்? அப்போ சமஸ் வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த ஒரு அப்ரோச்சை வந்து அவர் வச்சுருக்கிறாரு. இப்போ நீங்கள் காவிரி தண்ணீர் வந்து வரலையா, உடனே அதுக்கு ஒரு தத்துவஞான விளக்கம். இப்போ பிஜேபி ஜெயிச்சுக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகள்லாம் வந்து சரியில்லை, மோடி மாதிரி ஒரு தலைவர் வந்து இங்கே இல்லை, இருந்திருந்தால் பிஜேபி வந்து வீழ்த்த முடியும், ஆனால் பிஜேபி எங்கேயோ போயிட்டாங்க. இப்படி வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவார். ராகுல் காந்திக்கு அட்வைஸ் பண்ணுவார், மோடிக்கு அட்வைஸ் பண்ணுவார், ஐநா சபைக்கு அட்வைஸ் பண்ணுவார், ட்ரம்புக்கு கூட அட்வைஸ் பண்ணுவார். இப்படி இந்த அட்வைஸ் பண்ணக்கூடிய மனநிலை இருக்கு இல்லையா, அது எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெரிய அப்பாடக்கரு, இந்த உலகமே என் முன்னாடி மண்டிகிட்டு இருக்குது, பிரச்சனைன்னு உலகம் கத்தக்கூடிய உலகத்துக்கு ஏதாவது நம்ம வந்து தீர்வு சொல்ல வேண்டிய கடமையை வந்து ஆண்டவன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கான், அந்த அருள் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பேசுகிறோம், இந்த மனநிலையும் அவர்கிட்ட வந்து இருக்குது. அதனால் இதை சமஸை மட்டும் குற்றம் சொல்லி பண்ணல, அவங்க நிர்வாகமும் சேர்ந்து தான் இந்த குற்றத்தை இழைத்திருக்கிறார்கள். அவங்க இழைத்ததனுடைய விளைவு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி நிறைய பேர் வந்து இந்த மீடியா லைவ் போடுறாங்க இல்லையா, விஜய் வந்துட்டாரு, நாமக்கல்லில் பேசிட்டாரு, இதோ கிளம்பிகிட்டு இருக்காரு, இதை பார்த்தும் ஒரு கூட்டம் சேருது. ஆர்கானிக்காக வந்து கூட்டம் வந்து இருக்குது.
மற்றபடி இன்னும் விஜய் வந்து கரூருக்கு வரலையாமல் இப்போ தான் புதிய தலைமுறையில் போட்டாங்க, நாமக்கல்லேருந்து வந்துட்டு இருக்காராம், ஒரு டீஸ் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுற மாதிரி வந்து அவர் உருவாக்க, அதனாலே கூட்டங்கள் நிறைய வந்து சேர்ந்துருக்கு. அந்த வகையில் வந்து மீடியாக்களும் ஒரு வகையில் வந்து குற்றவாளி தான். ஆனால் சமஸ் சொல்கிறது மீடியாக்கள் குற்றவாளின்றது வேற ஒரு காரணத்தை, இந்த காரணத்தை வந்து அவர் சொல்கிறதில்ல. இதை வந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க. இது குறிப்பாக வந்து சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை அதனுடைய அளவு எல்லை மதிப்பு மீறி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதை நீங்கள் வந்து அந்த காலத்தில் குமுதம் ஆனந்த விகடன்லேருந்து 50 வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் குமுதம் ஆனந்த விகடன்லாம் நீங்கள் பழைய இதெல்லாம் எடுத்து பாருங்கள். அட்டைப்படத்தில் வந்து சினிமா மாந்தர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சினிமா மாந்தர்கள் மேலே வந்து ஏதாவது சமூக பிரச்சனை இருந்தால் அது டைட்டிலாக வருமே தவிர படமாக வந்து வராது. இப்படி சினிமாவை வந்து அளவுக்கு மீறி மக்கள்கிட்ட வந்து கொண்டு போனது, அந்த கிசுகிசுக்கு கொண்டு போனது, செலிபிரிட்டி நியூஸ் கொண்டு போகிறது, இந்த பேஜ் 3 ஜேர்னலிசம் சொல்லக்கூடிய அந்த ஜேர்னலிசத்தை வந்து வளர்த்தது, இதற்கு வந்து தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நீங்கள் புதிய தலைமுறை சமஸோ மற்றவர்களோ விஜயை கவர் பண்ணதை வந்து நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்க்க முடியும். இவ்வளவு நடந்த பிறகும் கூட இவர்களுக்கு புத்தி வரலை அப்படின்றது தான் இது காட்டுது. எந்த அரசியல் கட்சியுமே சார் இப்போ எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். எஸ்பெஷலி மீடியாஸில் வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய அரசியல் கட்சிகள் சொல்லலாம், அது மாதிரி ஒரு டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமலோ இல்லை அவங்கள பற்றின செய்திகள் வெளியே வராமலோ மீடியா வந்து எங்களை கொஞ்சம் பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஆனால் தாவேகாவுக்கு வந்து நிறைய மீடியா வெளிச்சம் இருக்குது. அது காரணம் ஒரு ரைசிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவா இல்லை வியூவர்ஷிப்பா? ரெண்டும் காரணம் இல்லை. ஒரு சினிமா நடிகர், ஒரு உச்சபட்ச மார்க்கெட்டை வச்சுருக்கிற நடிகர் வந்திருக்கிறார், இது மட்டும்தான் காரணம். இதுவே வந்து இப்போ நம்ம ஒரு பேர் என்ன பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கங்க. பீகாரில் அவர் வந்து ஸ்வராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், தேர்தலில் எல்லாம் போட்டியிட போகிறார். அவருக்கு வந்து நார்த் இந்தியா மீடியாவில் வந்து ஒரு போதுமான இடம் தரப்பட்டதானா இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு ஸ்பாய்லராக போகிறாரு அப்படின்றதெல்லாம் அது தனி பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு இந்த அளவு வெளிச்சம் வந்து வரலை. இங்கே வந்து தாவேகாவுக்கு வருவதற்கு ஒரே காரணம், ஒரு முழுமுதல் காரணம் வந்து விஜய் தான். விஜய் என்ற நடிகரை வந்து சினிமாவில் நம்ம பார்த்துருக்குறோம், அவர் ஸ்க்ரீனில் பார்த்துருக்குறோம். அவர் வந்து இங்கே ரியலாக வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் வந்து ஊடகங்கள் இதை வந்து இவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக இவர் அந்த மாநாடுகளாக இருக்கட்டும், மற்ற திருச்சி, நாமக்கல், திருச்சி, திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கே நடந்த பிரச்சாரங்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சாரங்களுக்கு வந்து மக்களை வந்து திட்டமிட்டு முறையில் வந்து அவங்க அழைச்சி வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கரூர்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஈரோடு, சேலம் இங்கேருந்தெல்லாம் வந்து இறந்து போனவங்களும் இருக்கிறாங்க. அப்போ வந்து மற்ற கட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்து காமிக்கணும்னு சொல்லி தான் புஷி ஆனந்த் உள்ளிட்டு பலரும் வந்து மாவட்ட செயலாளர்களை வற்புறுத்தி வண்டி பிடிச்சி ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படி போனவங்க தான் பெரும்பான்மையினர். இப்படி இதன் மூலமாக விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்வதன் மூலமாக ஏற்கனவே வந்து விஜய்க்காக வந்து ஊடகத்தில் வந்து தனி ஸ்லாட் ஒதுக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை வந்து இந்த பிரச்சாரத்துக்கு பிறகு இன்னும் அதிகமாக வந்து அதை காமிப்பாங்க. அப்படி தான் அந்த கரூர் கவரேஜ் எல்லாம் வந்து நடந்தது. அதனால் இது சினிமா கவரேஜ் தான் இதுக்கு முக்கியமான காரணமே தவிர உண்மையிலே இது ஒரு மாற்று கட்சி, இவங்கள்ட்ட ஒரு மாற்று கொள்கை இருக்குது. இப்போ கூட நீங்கள் தாவேகா தொண்டர்கிட்டையோ இல்லை அவங்க கட்சி செய்தி தொடர்பாளர்கிட்டையோ உங்கள் கட்சி எதுக்காக ஆரம்பிச்சிங்க, உங்கள் கட்சிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. இந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, அது இதெல்லாம் வந்து மேம்போக்காக பேசுகிறது தான். நீ என்னத்துக்காக அரசியல் வந்தால் உன்னுடைய தனித்தன்மை என்ன, உன்னுடைய யூனிக்கான உன்னுடைய பாலிசி வந்து என்ன, நீ என்ன செய்ய போகிற, அவங்கள்ட்ட இருக்கிறது ஒரே பதில் தான், விஜயை முதலமைச்சர் ஆகணும், விஜயை முதலமைச்சர் ஆகணும். இந்த ஒன்றுக்காக வேண்டி மட்டும்தான் இவங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒன்றிய அரசு எதுலையெல்லாம் தடை போடுது, கல்வி நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது, பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஏற்றுக்கிட்டால் தான் தாரேன்னு வந்து சொல்லுது, ஜிஎஸ்டி ஷேர் வந்து வரலை, மெட்ரோவுக்கு தேவையான ஷேர் வந்து வரலை, நம்ம வந்து இயற்கை பேரிடர்களுக்கு புயல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கேட்ட நிதி நமக்கு தரலை, குஜராத்துக்கு கொடுக்குறாங்க, பீகாருக்கு கொடுக்குறாங்க, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது இந்த பிரச்சனைகளுக்காக வீதியில் வந்து மக்கள்கிட்ட வந்து போராட வேண்டியதும் பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ பரந்தூருக்கு அரை மணி நேரம் போய் பேசிட்டு வந்தார், அதுக்கு பிறகு என்னாச்சு, ஒன்றும் ஆகலை. இவர் போகிற இடங்கள்ல எல்லாம் கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கரூரில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னன்னு முதல்ல விஜய்க்கு தெரியுமா? இது என்னைக்காவது அவருடைய ரசிகர்கள் வந்து போராடி இருக்காங்களா? அந்த அப்புறம் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது இருக்குல்ல. நம்ம அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு வந்து சிபிஐ விசாரணை வந்து வேண்டாம், சிபிஐ விசாரணை என்பது ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பேசினவர் இன்றைக்கி சிபிஐ விசாரணை வந்த பிறகு நீதி வெல்லும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ எந்த கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே இல்லாமல்
முதலமைச்சர் ஆகணுன்ற பதவி வெறிக்காக மட்டும்தான் இவர் வந்து அரசியல் கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஊடகங்கள் வந்து விஜயை அரசியல் தலைவராக பார்க்கல. அவர் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர், அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அந்த ஃபாலோவர்ஸுக்கு நான் அந்த நியூஸ் போட்டால் வந்து போய் சேரும், இந்த ஒரு காரணத்துக்கு தான் போடுறாங்களே தவிர இதை தாண்டி வேறு எந்த காரணமும் இல்லை. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.